ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் 24. பாட்டியின் கெட்டிக்காரத்தனம் பேரனுக்கு புரிந்தது. இவன் அவருடைய பேரன் அல்லவா? பாட்டி தடுக்கில் புகுந்தால் இவன் கோலத்தில் புகுந்தான். சரி பாட்டி, உங்களுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் என் மனசார நான் எந்த தப்பும் பண்ணலை. என் அம்மா இவளோட கல்யாணத்தை நிறுத்த எத்தனையோ முறை சூழ்ச்சி செய்து நிறுத்தினார்கள். ஆனால் நான் அப்படி எதுவும் செய்யலை. நான் திருமணமே வேண்டாம் என்று இருப்பது உங்களுக்கு மட்டுமில்லை, இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறீங்க. சரி, உங்கள் இஷ்டம் அதுதான் என்றால் அதற்கு நான் கட்டுப்படுகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை என்று அவன் சொல்ல, திருமணம் செய்கிறேன் என்று அவன் சொன்னதை கேட்டு பாட்டி விழுக்கென எழுந்து நின்றார். அவரை தாங்கி பிடித்தான் முகிலன். அவன் சொன்ன அந்த வார்த்தை மந்திரம் போல் பாட்டியிடம் வேலை செய்தது. சொல்லு சொல்லு, என்ன நிபந்தனை என்றார் தயக்கத்துடன். ஏனென்றால் பேரனின் சாமர்த்தியம் பற்றி பாட்டிக்கும் தெரியுமே. இத்தனை நாள் முடியாது என்று மறுத்தவன் இன்று இந்த சபையில் சரி என்று ஒத்துக்கொண்டான் என்பதையே அவரால் நம்ப முடியலை. அப்படி இருக்க அவன் நிபந்தனை என்றதும் சரிதான், இவன் இல்லாத ஊருக்கு வழி கேட்கிறான் என்று பாட்டி புரிந்து கொண்டாலும் அப்படி என்ன சொல்லப் போகிறான் என்று தெரிந்து கொள்ளவும், அப்படியாவது இந்த திருமணம் நடந்து விடாதா என்ற நப்பாசையினாலும் தான் பாட்டி கேட்டார். ஆனால் முகிலனோ யாத்விகா மேல் உள்ள நம்பிக்கையால் தான் இந்த கூட்டத்தில் இந்த வாக்குறுதியை கொடுத்தான். ஏற்கனவே அவளை கூப்பிட்டு பாட்டி என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கேட்கும்போது எனக்கு இவரை பிடிக்கலை என்று சொல்லி மறுத்துவிடு, ஏனென்றால் நீ என்னை திருமணம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ முடியாது என்று சொல்ல அவளும் சரி என்று தலையாட்டியதால் அவளை நம்பித்தான் இந்த நிபந்தனையை சொன்னான். சொல்லு முகிலா, என்ன நிபந்தனை என்று பெரியசாமி கேட்க முகிலன் யாத்விகா பக்கம் திரும்பினான். அதுவரை அவன் பேசியதை பார்த்து கொண்டு இருந்த யாத்விகா அவன் திரும்பி அவளை பார்த்ததும் படக்கென்று தன் தலையை குனிந்து கொண்டாள். சொல்லுப்பா என்று பாட்டி கேட்க, உங்கள் பேத்திக்கு என்னை பிடித்திருந்தால் மட்டும்தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் என்றான். இவ்வளவுதானா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் என்று பாட்டி நிம்மதியாக மூச்சு விட்டார். அவ்வளவுதானே, விடு, நானே கேட்கிறேன் என் பேத்திக்கிட்ட என்றார். கேளுங்க கேளுங்க, அவள் இப்போ உங்கள் எல்லார் முகத்திலும் கரியை பூசி நான் சொன்னபடி செய்ய போகிறாள். அப்புறம் பாருங்க உங்கள் எல்லாருடைய முகத்தையும் என்று நினைத்தான். மற்ற உறவினர்களோ முகிலன் சற்று முரட்டுத்தனமாக இருந்தாலும் இவனை வேண்டாமென யாரும் சொல்ல மாட்டார்கள். படிப்பு, தொழில், வசதி, அந்தஸ்து அனைத்தும் உள்ளவன். இவனை வேண்டாமென யாரும் சொல்ல மாட்டார்கள் என்று நம்பிக்கையால் அவர்கள் யாத்விகாவைத்தான் பார்த்தார்கள். பாட்டி அவளிடம், யாத்விகா, உனக்கு பனிமுகிலனை திருமணம் செய்ய சம்மதமா என்று கேட்க சற்று நேரம் அங்கே ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அமைதி. சொல்லு என்று பாட்டி கேட்க யாத்விகா சரி என்று தலையாட்டினாள். அவளை பார்த்தபடி இருந்த முகிலனுக்கு பக்கென்று இருந்தது. இவன் என்னை இப்படி தலையாற்றா? ஒரு வேலை வேண்டாம், பிடிக்கலை என்பதற்காகத்தான் இப்படி ஆட்டுகிறாளோ என்று பயந்து போனவன், இது என்ன பழக்கம், வாயை திறந்து சொல்ல மாட்டியா என்று அவன் அதட்டலில் அவள் உடல் தூக்கி வாரி போட்டது. உள்ளுக்குள் நடுங்கினாலும் யாத்விகா தன்னை சமாளித்து கொண்டாள். பாட்டியும் மற்றவர்களும் சரி என்று தானே தலையாட்டினாள், அதற்கு ஏன் முகிலன் அதட்டினான் என்று அவனை பார்க்க அவனோ வாயை திறந்து சத்தமா சொல்லு என்றான். அப்போதும் அவள் மீது இருந்த நம்பிக்கையால். இப்போது அவளுக்கு உதறல் எடுத்தது. ஆனாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு திருமணம் பண்ண சம்மதம் என்று தெளிவாக சொல்ல அப்படியே முகிலன் தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது. ஆனால் பாட்டிக்கு தலைகால் புரியலை. சந்தோஷம். தன் நடுங்கும் கைகளால் மெல்ல தன் பேத்தியின் முகம் வருடி முத்தமிட்டவர் திருஷ்டி கழித்தார். அப்புறம் என்ன, பொண்ணுதான் சம்மதம் சொல்லிடுச்சே, பிறகு என்ன, கல்யாண வேலையை தொடங்குங்க என்றார் ஒரு பெரியவர். முகிலன் வைத்த கண் வாங்காமல் யாத்விகாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். இவள் மேல் நான் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன், ஒரு நிமிடத்தில் அத்தனையும் சுக்கு சுக்கலாக நொறுக்கிவிட்டாளே. இனி என்ன பண்றது? கொடுத்த வாக்கை மீற முடியாது.
இவள் கழுத்தில் தாலி கட்டித்தான் ஆகணும் என்றவன் மூச்சை இழுத்துவிட்டு தன்னைத்தானே சமாளித்து கொண்டான். அவன் மனசாட்சியோ, முகிலா, நீ இதைவிட பெரிய சோதனைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறாய், இதையும் சமாளிப்பாய் என்று தைரியம் சொன்னது. ஆனால் இவனோ, நான் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றால் என்னால் சமாளிக்க முடியும், ஆனால் இது 2 பேர் சம்பந்தப்பட்டது, எப்படி இதை சமாளிக்க முடியும் என்று குழம்பியவனை பாப்பா முகிலா என்று அழைத்து சென்ற பெரியசாமி அவன் கையில் பட்டு வேட்டி சட்டையை கொடுத்து மாற்றி வரச் சொல்லி சந்நிதியில் மணமக்களை நிறுத்திவிட்டு பூசாரி 2 மணமாலைகளை இருவரிடமும் கொடுத்து போட்டுக்கொள்ளச் சொன்னார். பிறகு தாலியை அவர் எடுத்து கொடுக்க வாங்கியவன் கைகள் நடுங்கியது. இது சரியா தவறா? என்னதான் மற்றவர்கள் வற்புறுத்தினாலும் அவர்கள் எல்லாம் இன்னும் 2 மணி நேரத்தில் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு போய்விடுவார்கள். ஆனால் நான் தாலி கட்டியவள், கடைசி நிமிடம் வரை என் கூடவே இருக்கப் போகிறவள். எனக்குத்தான் பொறுப்பும் கடமையும் அதிகம். ஆனாலும் இனி யோசித்து என்ன பண்ண? தலைக்கு மேலே வெள்ளம் போயாச்சு. இனி சான் போனால் என்ன, முளம் போனால் என்ன என்றவன் பூசாரி கொடுத்த தாலியை வாங்கி அருகில் நின்ற யாத்மிகா கழுத்தில் 3 முடிச்சையும் அவனே போட்டான். அனைவரும் அட்சதை தூவி ஆசிர்வதித்தார்கள். முகிலனின் முகம் பாறையாய் இறுகி இருந்தது. அவன் மனதிற்குள் கோபமும் வருத்தமும் கையாலாகாத தனமும் எரிமலையாய் கொதித்து கொண்டு இருந்தாலும் அவன் முகத்தில் எதையும் காட்டவில்லை. அமைதியாகவே இருந்தான். அதன் பிறகு நிறைய திருமணச் சடங்குகள் அனைத்தும் செய்தான். யாத்மிகாவிற்கு புதுமையாக இருந்தது. அவள் திருமணம் முதலாக தமிழ்நாட்டு திருமணத்தை இன்றுதான் பார்க்கிறாள். அதுவும் அவள் திருமணத்தை மனம் பொங்கி ததும்பியது. திருமணத்தினால் அவள் மனம் பொங்கி ததும்பியது. அந்த பூரிப்பு அவள் கண்ணிலும் முகத்திலும் புன்னகையாய் விரிந்தது. அவள் முகம் சிவந்து புன்னகையில் விரிந்ததை எந்த உணர்வும் இன்றி அவன் கண்கள் பார்த்தன. என்னை நம்ப வைத்து ஏமாற்றியதில் உனக்கு இவ்வளவு சந்தோஷமா? நான் தான் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் உன்னுடைய வெளித்தோற்றத்தையும் பயத்தையும் நம்பி ஏமாந்து போயிட்டேன். நல்லா சந்தோஷப்படு. உன் சந்தோஷத்துக்கு ஆயுள் ரொம்ப கம்மி. இனிமேல் உன் முகத்தில் சிரிப்பே இல்லாமல் செய்கிறேன் பார் என்று தனக்குள் கருவிக்கொண்டான். வெளியே இறுகிய முகத்துடன் அமைதியாக இருந்தான். திருமணம் முடிந்ததும் ஏற்கனவே கோவில் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த விருந்து ஆரம்பமானது. ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் அவன் பக்காவாக செய்திருந்ததால் தங்குதடையின்றி விருந்து நடைபெற்றது. மணமக்களை சாப்பிட உறவினர்கள் அழைத்துச் செல்ல வேண்டா வெறுப்பாக சென்றான் முகிலன். இருவரையும் அருகே அமர வைத்து உணவு பரிமாற கடனே என அவன் சாப்பிட, அண்ணே பொண்ணுக்கு ஊட்டி விடுங்க என்று போட்டோகிராஃபர் கேட்க அவனை பார்த்து வெட்டவா குத்தவா என்று முறைத்தான் முகிலன். பார்வை தாங்காமல் அவன் எஸ்கேப் ஆகிவிட்டான். கோவிலில் இருந்த மண்டபத்தில் தான் திருமண ஏற்பாடு நடந்தது. எனவே நல்லபடியாக திருமணமும் முடிந்ததும் முகிலன் தன் கடமையை செய்ய சென்றான். மண்டப அலங்காரம், பூ, மாலை, மைக் செட், சமையல்காரர்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை பட்டுவாடா செய்தான். எல்லாம் முடிந்த பின் பாட்டியும் நெருங்கிய சொந்தங்களும் பங்காளி வீட்டாரும் ஒரு காரில் ஏற முகிலன் தன் காரில் முன்புறம் ஏறி அமர்ந்தான். இதுவரை அந்த காரை ஓட்ட அவன் யாரையும் விட்டது இல்லை. எனவே அவனே காரை கிளப்பினான். முன்பக்கம் அவன் அருகே யாத்மிகா அமர்ந்திருந்தாள். இதுவரை அவள் திருமணம் என்ற சொர்க்கத்தில் சஞ்சரித்ததால் அவள் கணவனை பற்றியோ அவன் அம்மாவை பற்றியோ அவன் குடும்பத்தை பற்றியோ நினைக்கவே இல்லை. இந்த நிமிடம் அந்த காரில் அவனுடன் தனியாக ஏறிய போதும் உண்மை நிலை அவளுக்கு புரிந்தது. ஆத்தி, இனி இவரை சமாளிக்கணும், இவர் அம்மாவை சமாளிக்கணும், எப்படி என்ற போதே அவளுக்கு நெஞ்சில் பயம் பக் என்று அடித்து கொண்டது. இனி பயந்து என்ன பண்ண? ஒழுக்க நனைந்த பிறகு முக்காடு போட்டு என்ன பயன் என்று தன்னையே தேற்றிக்கொண்டாள். முகிலனின் காரை தொடர்ந்து பாட்டியும் உறவினர்களும் உள்ள கார் வந்தது. அதனால் முகிலன் காரில் அவளிடம் எதுவும் பேசலை. இனி பேசித்தான் என்ன பயன் என்ற விரக்தியில் இருந்தான். இவன் கார் போய் அந்த பெரிய வீட்டின் முன் இருந்த பெரிய கேட்டின் முன் நின்றது. பின்னாடியே வந்த காரும் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய முகிலன் உள்ளே போக நுழையும் போதே, ஏய் அங்கேயே நில்லு என்று ஒரு சத்தம் வர அவன் அங்கே அசையாமல் நின்றான். மற்ற உறவுகளும் பாட்டியும் இறங்கி வந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு நின்றார்கள்.
பாட்டி அருக்காணியிடம், நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா என்றவர் உறவுக்கார பெண்ணின் மேல் சாய்ந்தபடி நின்றார். அவருக்கு தெரியாதா, முகிலன் யாத்விகாவை திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்ற உறுதி இருந்ததால்தான் இதுவரை கோமலவல்லி யாத்விகாவை இந்த வீட்டில் இருக்க விட்டு வைத்தாள். விட்டு வைத்தது முகிலன் மேல் இருந்த நம்பிக்கையால் தான். அவன் அசால்ட்டாக இருக்க காரணம். ஆனால் இன்று இந்த நம்பிக்கை தூள் தூளாக சிதறியது. எந்த விஷயம் நடக்கவே கூடாது என்று கோமலவல்லி தெனாவட்டாக திமிராக அகங்காரமாக இருந்தாரோ அது நடந்தே விட்டது.